நான் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன். எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உண்மையில் அதில் தவறு இழைத்திருந்தால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் நிரபராதிகள், கொண்டு வாருங்கள். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன். முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த ஊடகங்களில் வருகின்ற பதிவுகள் எல்லாம் பார்த்தால் அரசியலுக்கு யாருமே வரக்கூடாது என்ற அளவில் தான் ஒரு மாஃபியா கும்பல் அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் ஏற்கனவே நாங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கின்றோம், ரூட் மாஃபியா என்று. அரசியலுக்கு வருகின்ற பெண்களை முதல் கொண்டு, குடும்ப பெண்களை முதல் கொண்டு இழிவாக தவறாக பேசுவதுதான் வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் தான் உண்மைக்கு மாறான கருத்துக்களை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்களை போல் இன்றைக்கு அவருடைய முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற பதிவுகள் தொடர்கின்றது. அப்படி எந்த தகவலும் இல்லை. யாரும் கடந்த காலங்களில் நாங்கள் நியமிக்கப்பட்ட அறங்காவலருடைய பட்டியலை படித்தாலே உங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை எடுத்துக்கொண்டால் அப்போலோ மருத்துவமுடைய ஓனர் தான் அதற்கு அறங்காவலர் குழு தலைவர். வடபழனி முருகன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தினமலருடைய மேன்மை தங்கிய ஆதிமூலம்தான் அதற்கு தக்கார். அதேபோல் கள்ளழகர் கோயில் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் அதற்கு வெங்கடேஸ்வரா காலேஜினுடைய உரிமையாளர் தான், வெங்கடாஜலம் தான் அதற்கு முதல்வர். நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டாலும் கூட பாரம்பரிய வம்சத்தை சேர்ந்த நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற தீர்ப்பை பெறப்பட்டு தலைவராக ஆனவர் தான் ருக்மணி பழனிவேல். இப்படி அனைத்து இடங்களிலும் தகுதியான உறுப்பினரை தான் நியமித்திருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த அன்பிற்கினிய மகாதேவன் அவர் தலைமையிலே இருந்த அமர்வு 574 என்ற ஒரு நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த உத்தரவில் அறங்காவலர் குழுவாக நியமிக்கப்படுகின்றவர்கள், அதுவும் முதுநிலை கோயில்களில் அறங்காவலர் குழுவிற்காக நியமிக்கப்படுகின்றவர்கள் அரசியல் சார்பில்லாமல் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக நியமிக்க வேண்டும் என்று எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தற்போது இவர்கள் அறங்காவலர் கூடிய விண்ணப்பங்களையே 3 முறை கால நீட்டிப்பு செய்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் உன்னிப்பாக பார்த்தால் அதற்கு அவர் வைக்கின்ற பெயர் வேவு. வேவு பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி அல்ல, மக்களுக்கு வேலை பார்ப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன். எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உண்மையில் அதில் தவறு இழைத்திருந்தால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் நிரபராதிகள், கொண்டு வாருங்கள். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன். நாங்கள் அரசியலுக்காக எப்பொழுதுமே ஆண்டவனை பயன்படுத்துவதில்லை. நாங்கள் பக்தியை வைத்து பகை வளர்ப்பவர்கள் அல்ல, பக்தியை வைத்து இறை நம்பிக்கை வளர்ப்பவர்கள். அவர் சொன்ன அந்த சூரசம்ஹாரத்திற்கு உண்டான திருக்கோயிலேயே மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தான் 400 கோடி ரூபாய் செலவிலே வடிவமைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல தமிழ் கடவுளான முருகனுக்கு அனைத்துலக மாநாடை நடத்தி 22 நாடுகள் பங்கேற்கின்ற முத்தமிழ் முருகர் மாநாடை நடத்தி காட்டியவர். நம்முடைய பழனி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட வரையின் வாயிலாக குடமுழுக்கை கண்டது நாங்கள். முதல் படை வீடான நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான் திருப்பரங்குன்றத்திலும் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கை கண்டோம். அதேபோல் மருதமலை எடுத்துக்கொண்டாலும் மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சுவாமிமலை முருகன் திருக்கோயில் எடுத்துக்கொண்டாலும் பக்தர்களுடைய கடினத்தை, கஷ்டத்தை உணர்ந்து மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற பணிகளுக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த வகையில் முருகனுக்கு, முத்தமிழ் முருகனுக்கு, தமிழ்கடல் முருகனுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.